Hi guys, hearty welcome for my channel. இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கனா நீங்க இப்போ ஸ்கிரீன்ல பார்க்குற மாதிரி ஒரு HDR எடிட்டிங் வந்து நம்ம Alight motionல எப்படி பண்றது அப்படி சொல்லி தான் பார்க்க போறோம். சோ வந்து நம்ம சேனல்ல தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா Alight motion videos தான் வரப்போகுது. சோ வந்து மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. and வந்து ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. and இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா Alight motion ஆப்க்குள்ள வந்தாச்சு. ப்ளஸ் ஐகான் டாப் பண்ணிக்கோங்க. டாப் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா 16:9 கொடுத்துக்கோங்க. ரெசல்யூஷன் வந்து உங்களுக்கு உங்க செல்லுக்கு எவ்வளவு செட் கொடுத்துக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா 720p கொடுத்துருக்கேன். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 30 fps கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் 60 கூட கொடுத்துக்கலாம், ஓகேவா? அண்ட் பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கொடுத்துருக்கேன். கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துக்கலாம். இங்கே ப்ளஸ் ஐகான் இருக்குது பார்த்தீங்களா, அதை டேப் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த இமேஜ் வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ இல்லை எந்த வீடியோ வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ இமேஜ் அண்ட் வீடியோ அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ள போய்ட்டு எடுத்துக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா guys ஒரு நார்மல் வீடியோ எடுத்துகிட்டு உங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சு பார்த்தீங்களா, கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை டேப் பண்ணுங்கள். அந்த டேப் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு தேர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போயிருங்க. அப்படியே ஜூம் பண்ணுங்கள். நீங்கள் ஜூம் இன்க்ரீஸ் பண்ண உங்களுக்கு ஜூம் ஆகுது பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஒரு சாங் ஆட் பண்ணிக்கலாம். சேம் அதே ப்ரொசீஜர் தான். ப்ளஸ் ஐக்கான் வந்து டேப் பண்ணிவிட்டு ஆடியோ ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு உங்களுக்கு எந்த சாங் வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களை ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் வீடியோ, ஓகேவா? இந்த நார்மல் வீடியோ தான் வந்து நம்ம HDR வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். எப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ப்ளஸ் ஐகான் டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேயே வந்து ஷேப் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நிறைய உங்களுக்கு ஷேப் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து ஸ்கொயர் சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து என்ன கலர் வேணால் உங்களுக்கு இருக்கணும், கலர் வந்து பிரச்சனையே கிடையாது, ஓகேவா? இப்போ வந்து மேலே உங்களுக்கு 3 டாட் இருக்குது பார்த்தீங்களா, அதை டேப் பண்ணிக்கோங்க. அதை டேப் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அகைன் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு அந்த தேர்ட் ஆகிற ஆப்ஷன் கூட ஜூம் பண்ணுங்க. கொஞ்சம் அப்படியே ஸ்க்ரால் பண்ணுங்கள். ஸ்க்ரால் பண்ணிட்டே போனீங்க அப்படின்னா கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதர் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதுக்குள்ளே போய்க்கோங்க. அதுக்குள்ளே போய்ட்டு காப்பி பேக்ரவுண்ட் கொடுத்துருங்க. இது கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி வந்து மாறிடும் இது. அண்ட் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. ஆட் எஃபெக்ட்குள்ளே போய்க்கோங்க. கலர் அண்ட் லைட் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போய்க்கோங்க. அதில் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் அண்ட் கான்ஸ்டாண்ட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை டேப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அந்த ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. பிரைட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா -5 கொடுத்துக்கோங்க. அண்டு கான்ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா +50 கொடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா இப்போ கொடுத்து முடிச்சாச்சு. அண்ட் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் எஃபெக்ட்குள்ளே போய்க்கோங்க. அப்படியே பொறுமையாக ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு தேர்டாக வந்து பிளர் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதுக்குள்ளே போய்க்கோங்க. அப்படியே பொறுமையாக கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஷார்பன் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதுக்குள்ளே போய்க்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா 0.50 கொடுத்துக்கோங்க. ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9 கொடுத்துக்கோங்க. நான் இன்க்ரீஸ் பண்ண உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகாது உங்களுக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். கரெக்டாக 9.0 கொடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ண ஃபஸ்ட்டு நார்மல் வீடியோ, ஓகேவா? நான் டவுன்லோட் பண்ண வீடியோ அது. அண்ட் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம காப்பி பேக்ரவுண்ட் வந்து நம்ம பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் நம்ம ஆட் பண்ண பார்த்தீங்களா, அதை நான் ஆட் பண்ணுற பாருங்கள். பிரைட்னஸ் ஆட் பண்ணோடனே நமக்கு இந்த மாதிரி மாறிடும். நெக்ஸ்ட்டு ஷார்பனில் போய்ட்டு நான் சொன்ன செட்டிங் நீங்கள் மாற்றினோடனே பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி மாறிடுச்சு. அண்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை டேப் பண்ணுங்கள். அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதுக்குள்ளே போய்ட்டு ஓவர்லே கொடுத்துருங்க. ஓவர்லே கொடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு டோட்டலாக வந்து இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடும். இப்போ உங்களை அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அந்த ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்க்ரால் பண்ணி விட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து ஸ்க்ரீன் ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் ஆகிடுது. ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு முன்னே இருந்த வீடியோவுக்கும் இப்போ இருக்க வீடியோவுக்கும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஜஸ்ட் இதுக்கு மேலே நீங்கள் வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க, அவரெல்லாம் இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சுருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு அதோட வாட்டர் மார்க் நீங்கள் ஆட் பண்ணிட்டு மேலே இருக்கிற அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணி முடிச்சுக்கலாம்.